பிளேட் டெக்கரேட் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ், அதாவது பாஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வித் நெட்டோடவே பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நிறைய இருக்குது. இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்வெட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுலேருந்து எதை எடுத்து காட்டுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸாக தான் இருக்கும். ஒரு மில்க் கேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அதுலேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்து காட்டுறோம். ஏன்னா நம்ம நட்ஸ் போட்டுக்கிறதுக்கான இது ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கா இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறதுக்கு. இது வந்து 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சேம் அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறதுல தான். இது வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இல்லை ஓன் யூஸ்க்குலாம் வாங்கிக்கிறது அப்படின்னா நேராக வாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. ஹாட் பேக்கு செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே ஏர் டைட், பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏர் டைட்டில் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அதுக்கு சின்ன சின்ன டின் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்காக நீங்கள் எடுத்துக்கலாங்க. சாம்பிள்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்டி டின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெரி கிறிஸ்மஸ்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து சைஸஸ் இருக்குது, பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுங்க. இது எல்லாமே ஓன் யூஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து நேரில் வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். வேலெலாம் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அது நல்லாவே வெயிட் இருக்குங்க. ஸோ பூஜா யூனிட்கெல்லாம் பூஜா ரூம்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேல் இருக்குது, சூளம் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். ராம்பது நமக்கு பாதத்தோடு நமக்கு வருதுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸ்டோரேஜ் தான். ஓ, இது ஸ்டோரேஜுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் சைஸு கொஞ்சம் ரொம்பவே ஹெவி கிடையாது, மீடியம் தான். நம்ம பார்க்குறது கலரை விடவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு லீஃப் டிசைனில் புத்தா ஃபேஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னா இது பார்க்கலாம். ஒரு எம்போஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ராதே கிருஷ்ணா மட்டும் கிடையாது, கணேஷா இருக்குது, புத்தா வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்குது. தூக்க தான் முடியல, அந்த அளவுக்கு வெயிட் பாருங்கள். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஃபினிஷ், இதுலேயே வந்து எல்லோ ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரி கிறிஸ்மஸ் போட்ட லைட் எஃபெக்ட்ஸ் இது வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் கீழே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் பேட்ரி ஆப்ரேட்டட் தான். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாமே பார்க்கலாம். இது ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். நைட் க்ளோ, நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் தெரியும். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இது பாருங்கள். முருக பக்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வால் கிளாக் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அம்சமாக முருகரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்காரு. காருக்கு வைக்கிற மாதிரிங்க, காருக்கு இல்லைன்னா சென்சார், அதாவது சோலாரில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸஸ் இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ க்யூட்டான பீசஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக் வச்சு தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இது நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே இந்த கேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஹோல்டரோடவும் இருக்குது, ஹோல்டர் இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. சைஸஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மகேந்திரா கிஃப்ட் ஹவுஸ், அங்கே தாங்க நம்ம இருக்கோம். டவுன் ஹாலில் ரொம்ப ஃபேமஸான ஷாப். இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்க அப்படின்னா என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எடுக்கலாம், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எடுத்துக்கலாம், வீட்டுக்கு தேவையான டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ். சின்ன சின்ன பீசஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. அது போக இந்த மாதிரி ஃப்ளவர் வேசஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான ஹாட் பேக் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. வால் கிளாக் அளவே கிடையாதுங்க, அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது, நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எது எடுத்து காட்டுறதுன்னு தான் தெரியாது, அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக நீங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லை நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பல்காக உங்கள் ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணிகிட்ருக்கீங்க சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கீங்க, சிலை எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் நேரில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஷாப் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது எல்லாமே கிஃப்ட் ஐட்டம்ஸ் தாங்க. இந்த மாதிரி நீங்கள் லைட் எஃபெக்ட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஹேங்கிங் டைப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இது எல்லாமே லைட் எஃபெக்ட்ஸில் இருக்கிறது தாங்க. நான் ரொம்ப மினிமலாக தான் காட்டுறேன். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெரி கிறிஸ்மஸ் போட்ட லைட் எஃபெக்ட்ஸ் இது வந்து நம்ம ஆன் அண்ட் ஆஃப் கீழே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. இதெல்லாமே உட்ல இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. கேண்டில் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. இது எல்லாமே நமக்கு பேட்டரி ஆப்ரேட்டட் தாங்க. அதில் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. பாருங்கள்
செம்ம க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. வித் லைட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா வரும். எல்லாமே பேட்டரி ஆப்ரேட்டட். நான் காட்டுறது சாம்பிள்ஸ் மட்டும்தான். அது போக இங்கே மேலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதுவும் பேட்டரி ஆப்ரேட்டட் தான். ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாமே பார்க்கலாம். இது ரொம்பவே யூனிக்காக இருக்குங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறீங்கனாலும் இருக்குது. நான் காட்டுறது சாம்பிள்ஸ் தான். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பர் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே லைட்ஸ் இருக்கிறது தான். பின்னாடி வந்து நம்ம பேட்டரி ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது போக இந்த மாதிரி வெயிட்ஸ் டைப்லலாம் நீங்கள் பார்க்குறீங்க, சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். நான் காட்டுறது சாம்பிள்ஸ். பார்த்திங்கனாவே தெரியும், எல்லாமே நம்மளால் ரேட் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த மாதிரி டர்ட்டில் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். இதெல்லாமே கம்ப்ளீட்டாக கிறிஸ்டலில் இருக்குதுங்க. இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். இதெல்லாமே நான் காட்டுறது சாம்பிள்ஸ். அதையே நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு ஷாப்பில் அதிகப்படியான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது போக இந்த மாதிரி ஐடல்ஸ் எல்லாம் பாருங்கள். ஐடல்ஸ் எல்லாமே நமக்கு பெரிய சைஸ். இது வந்து பெருசு, இதை விட பெருசு வேணும் அப்படின்னா கூட இருக்குது. விநாயகர் சிலையில் அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. ராஜ அலங்காரத்தில் வச்சுருக்காங்க. இல்லை அதுலேயே கீழே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த டிசைன்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டுறது. இதெல்லாமே சாம்பிள்ஸ். இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. வாகனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டுங்க. விநாயகரில் செம்ம க்யூட்டாக இருக்குது. இந்த பேபி விநாயகர்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஐடல்ஸில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோமாதா டைப்பில் வச்சுருக்காங்க. எல்லா ஐடல்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த சாய்பாபாலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கிறிஸ்டல் டைப்பில் பார்க்குறீங்கனாலும் இருக்குது. இல்லை எந்தெந்த மெட்டீரியலில் வேணும் அப்படின்னா கூட இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு ஐடல்ஸே வேணாம், ஐடல்ஸ் இல்லாமல் எனக்கு ஒரு ஷோ பீஸ் மாதிரி வேணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரிலாமே வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விக்ட்ரி கொடுக்குற மாதிரி லக் பேஸ் பண்ணியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரிலாமே பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான் இதுவும் ஐடல்ஸ் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ஐடல்ஸ் தாங்க. ஒரு செக்ஷனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐடலுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நிற்க இடம் இல்லாமல் இருக்கிற கலெக்ஷன்ஸை வந்து நான் காட்டிகிட்டு இருக்கேன். அவ்வளோ சுற்றி கலெக்ஷன்ஸாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு ரொம்ப பெருசு பாருங்கள். எவ்வளோ பெரிய சாய்பாபா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இதெல்லாமே மேட் ஃபினிஷில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்து காட்டிகிட்டே போகலாம். ஒரு காடுக்குமே வச்சுருக்காங்க. இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்லேயே வந்து இந்த வேர்டிங்ஸு அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க அப்படின்னா இது பாருங்கள், செம்மையாக இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தான் தெரியும். ஏன்னா இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. நம்ம டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கு இல்லையா? இந்த மாதிரிலாம் நீங்கள் பெரிய ஃப்ரேம்ஸ் பார்க்குறீங்கனாலும் இருக்குது. இல்லை இதுலேயே எனக்கு குட்டி ஃப்ரேம்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னா குட்டியும் வச்சுருக்காங்க. வால் கிளாக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், டிசைன் பீசஸ் தான். இதில் விநாயகர் இருக்கிற மாதிரி, ஜீசஸ் இருக்கிற மாதிரி, அல்லா இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்லேயே வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் எம்போஸ் ஆகி 3D எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நமக்கு சைஸஸ் அவைலபிள். ஸோ இதெல்லாமே கிஃப்டிங்க்கு அந்த மாதிரி பார்ப்பாங்க. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு, இல்லைனா கல்யாணத்துக்கு, கிரக பிரவேசத்துக்கு அந்த மாதிரி எல்லா ஐடல்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. விநாயகர்லனா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி. பார்த்திங்கன்னா தெரியும், ஹை குவாலிட்டியில் இருக்குது. கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், வித் வால் கிளாக்கோட சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நிறையவே இருக்குது. இங்கே இருக்கிற அத்தனையுமே நம்மளால் காட்ட முடியாது. அத்தனையுமே காட்டணும் அப்படின்னா நமக்கு ஒரு 2, 3, 4 வீடியோ பார்ட்டாக போயிட்டுருக்குங்க. அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னாவே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்க்கான ஐட்டம்ஸ் தான். இல்லை எனக்கு வால் கிளாக் அந்த மாதிரிலாம் வேண்டாம், இந்த மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோஸ் ஒரு கொலாஜ் மாதிரி போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா இதில் நமக்கு சைஸஸ் இருக்குது. சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்வலாக கொடுக்குற கிஃப்ட்டை விட இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது விநாயகர் வச்சு இந்த உட்டன் ஹார்ட்ஸஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி. ஓ, லைட் எஃபெக்ட்ஸோடவா? லைட் எஃபெக்ட்ஸோடு வருங்க. இது செம்ம சூப்பராக இருக்குது. வெறும் ஃப்ரேம் மட்டும் கிடையாது. ராதே கிருஷ்ணா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸோடு வரும். ஸோ கிஃப்டிங்க்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா தான் தெரியும். ஏன்னா செமையாக இருக்குது. இது கிறிஸ்டல்ஸ் ஆனால் இது ஃபுல்லுமே சூப்பராக இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது. வாவ், உட்டா இது?
கம்ப்ளீட்டாக உட்டுங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி ராதே கிருஷ்ணா மட்டும் கிடையாது, கணேஷா இருக்குது, புத்தா வச்சுருக்காங்க, எல்லாத்துலேயுமே இருக்குது. தூக்க தான் முடியல அந்த அளவுக்கு வெயிட் பாருங்கள். அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ஃபினிஷ், இதுலேயே வந்து எல்லோ ஃபினிஷ் அந்த மாதிரி இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அதுக்கு சின்ன சின்ன டின் அந்த மாதிரிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல்காக நீங்கள் எடுத்துக்கலாங்க. சாம்பிள்ஸ் தான் நான் காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்டி டின் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெரி கிறிஸ்மஸ்னு போட்டிருப்பாங்க. இதில் வந்து சைஸஸ் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்களே ஏதாவது கிஃப்ட் வந்து நீங்கள் வந்து பண்ணுறீங்க, ஹேண்ட்மேடாக பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா சென்டட் கேண்டில்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க. ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லா இருக்குது. ஸ்மெல் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஓன் யூஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். வந்து நேரில் வாங்குறது அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஸ்டாச்சூஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. எல்லாமே சூப்பர் குவாலிட்டி. அதே மாதிரி நமக்கு வெயிட்லெஸ், சுத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டே கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே நமக்கு ஷோ பீசஸ் தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷோ பீசஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். லைட்ஸ் ஆனால் இது செம்மையாக இருக்குங்க இது. ஸோ இது பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இல்லை இந்த மாதிரி வெறும் நான் வந்து கிறிஸ்மஸ்க்கு தான் இப்போ கிஃப்ட்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஃப்டிங் ஆப்ஷனுக்கு தான். இது நான் காட்டுறது சாம்பிள்ஸுங்க. இதெல்லாம் பாருங்கள் செம்ம க்யூட்டாக இருக்குது. எடுத்தால் நம்ம இந்த பாக்ஸ் தான் எடுக்கணுமா? நான் இது 3 பீஸ் மினிமம் 3 பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 3 பீஸு, இதில் 3 பீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறது சாம்பிள்ஸ். அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லுமே அதோட சாம்பிள்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் மட்டும்தாங்க. நீங்கள் நேராக வாங்க, அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். இது நான் காட்டுறது சாம்பிள்ஸ் அப்படின்னு இல்லையா. அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே நமக்கு அந்த ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். மினி ஸ்டாச்சூஸ், சின்னது. இதெல்லாம் பாருங்கள், சைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும். காரில் வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக, அதை விட கொஞ்சம் பெருசு, இல்லை அதை விட கொஞ்சம் பெருசு வேணுமா, இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா ஐடல்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஷாப்புக்கு எந்தெந்த மாதிரி செட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது எல்லாமே கார் டேஷ்போர்டில் விற்கிற மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ வேலெலாம் நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அது நல்லாவே வெயிட் இருக்குங்க. ஸோ பூஜா யூனிட்கெல்லாம், பூஜா ரூம்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வேல் இருக்குது, சூளம் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், ராமது நமக்கு பாதத்தோடு நமக்கு வருதுங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டு. யூஸ்வலாக நம்ம பார்க்குறத விட இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து கிஃப்டிங் ஓன் யூஸ்க்கெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாமே யூஸ்வலாக பார்க்குற டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட், யூஸ்வலாக பார்க்குறது டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான் இதெல்லாமே. இந்த மங்கியெல்லாம் பாருங்கள், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி யூஸ்வலாக பார்ப்போம், பட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஹோல்டரோடவும் இருக்குது, ஹோல்டர் இல்லாமல் வேணும் அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. சைஸஸ் பாருங்கள் எவ்வளோ சைஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வந்து உருளி டைப்பில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மடியில் ஒரு பாட் வச்சுருக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதாவது ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கலாம். அது என்னதுண்ணா? அது ஸ்டோரேஜ் தான். ஓ, இது ஸ்டோரேஜுங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதில் சைஸு கொஞ்சம் ரொம்பவே ஹெவி கிடையாது, மீடியம் தான். பட் இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓன் யூஸ்க்கு நீங்கள் ஏதாவது வைக்கிறது அப்படின்னா கூட இதெல்லாம் வச்சுக்கலாம். கோல்டன்லேயும் இருக்குது, அதே மாதிரி சில்வர்லேயும் வச்சுருக்காங்க. இதுவும் சேம், நம்ம இந்த வெட்டிங் கிஃப்ட்ஸுக்கு நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது யூஸ்வலாக நம்ம வந்து இந்த டேபிளுக்கு இல்லைனா ஷோகேஸில் அந்த மாதிரி ஹேங்கிங்கில் பேபிஸில் இருக்குது, டீனேஜர்ஸில் வச்சுருக்காங்க, கிட்ஸில் வச்சுருக்காங்க, எல்டர்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் டிஃப்ரெண்ட்டான ஏஜ் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த வெட்டிங் கிஃப்ட்ஸுக்கான ஆனிவர்சரி கிஃப்ட் வச்சுருக்காங்க, லவ் கிஃப்ட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா அக்கேஷனுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புத்தா பார்ப்பாங்க. இது என்னென்னா, இது கிறிஸ்டலா? சிராமிக்ல இது நமக்கு வந்து பெரிய சைஸ், இதை விட பெருசு இருக்கா? இதை விட பெருசு இருக்கு, இதை விட குட்டியும் வச்சிருக்காங்க. ஸோ இதுல கலர்ஸும் இருக்கு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். கலர்ஸ் வச்சுருக்காங்க, ஒயிட்டு, பிளாக்கு, மாதிரி பிங்க் ஷேடு அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பார்க்குறது கலரை விடவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குங்க. அதே மாதிரி ஒரு லீஃப் டிசைனில் புத்தா ஃபேஸ் இருக்கிற மாதிரி அப்படின்னா இது பார்க்கலாம். ஒரு எம்போஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைன்ஸ் தான். அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தலைவர்களோட சிலை வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா ஸ்டாச்சூஸுமே இருக்குது, பார்த்திங்கனாவே தெரியும். அப்துல் கலாமோட சிலை வேணும் அப்படின்னா கூட இருக்குது, இல்லை மகாத்மா காந்தி இது வேணும் அப்படின்னா கூட இப்போ ஸ்கூல்ஸ்க்கு ஆஃபீஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா பல்காக வேணும்னாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வெரைட்டிஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதில் சிலது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, இது எல்லாமே கண்டெய்னர்ஸ் தான். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் இருக்குன்ற 75 rupeesலேருந்தே இதெல்லாமே ஸ்டார்ட் ஆகுது சைஸஸ் பொறுத்து. இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்க் கேனு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு இல்லை ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி வரும். ஸோ நம்ம அதுலேருந்து ஒரு பீஸை வந்து எடுத்து காட்டுறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கூட இருக்குது. சின்னதுலேருந்து எல்லா சைஸஸுமே வச்சுருக்காங்க. பெரிய சைஸ் வச்சுருக்காங்க, அதை விட பெருசு வேணும் அப்படின்னாலும் நிறைய அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டுங்க. நம்ம பால், டீ அந்த மாதிரி எல்லாமே ஊற்றிட்டு கீழே ஃபுல்லுமே பிஸ்கட் அடிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் தனியாக பிளேட்லாம் வாங்கணும்னு கிடையாது. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இது செம்ம சூப்பராக இருக்கும். பல்காக நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கப் அண்ட் சாசர் கப்ஸ் இருக்கிற மாதிரி, சாசர் கிடையாது, கப் அண்ட் ட்ரே இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அது போக ஹாட் பேக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அளவே கிடையாது, அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. டிசைன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ். இது ஆனால் இதை விட பெருசு இருக்கா? ஓகே, எல்லா சைஸஸ்லையுமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸ் போட்டுக்கிறதுக்கான இது ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறதுக்கு. இது வந்து 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சேம் அதே ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கிறதுல தான். இது வந்து பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு இது ரிட்டன் கிஃப்ட்டுக்கு இல்லை ஓன் யூஸ்க்குலாம் வாங்கிக்கிறது அப்படின்னா நேராக வாங்க, ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக தான் விசிட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்ததுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. இது உடன் டைப்பில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் பேக்கு செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே ஏர் டைட்டு, பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஏர் டைட்டில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, பார்க்குறதுக்கு செம்ம ஸ்லீக்காக இருக்குது. லுக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. இதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலிஷான லுக்கில் இருக்குது. நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி வந்து மாறும்போது அதுக்கான ரேட் மாறும். அதை விட குட்டி இருக்குது அப்படின்னா இதுவும் பார்க்கலாம். சின்ன ஹாட் பேக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஒரு டிஃபன் பாக்ஸ் சைஸில் இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, இது வந்து நமக்கு லைஃப் இருக்குமானா கண்டிப்பாக லைஃப் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து செட்டாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம காட்டுறது வெறும் சாம்பிள்ஸ் தாங்க. நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் தாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே கண்டெய்னர் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸ். நீங்கள் ஆன்லைனில் கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்பவே கம்மி தான். இந்த மாதிரி ஜக் பார்க்குறீங்களா, சூப்பராக இருக்குது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க. கிட்டத்தட்ட இது 1.5 liters கிட்ட பிடிக்கும். ஆனால் 1.5 liters 2 liters இது வந்து பார்த்தீங்கன்னா 2 liters கெப்பாசிட்டி. இதுவே நீங்கள் வந்து ஹேங்கிங்கில் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைஸ் ரேக் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், ஆனால் இதோட ரேட் என்ன ஹேங்கிங் 300 rupees தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. எல்லாத்துக்குமே நம்ம வந்து ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் எல்லாமே இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இங்கிருந்து கீழே வரும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ பிங்க், அந்த மாதிரி ப்ளூ, நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல்சேல் ஷாப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட்டைல் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். எதுலையுமே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாது. நீங்கள் ஷாப் வச்சுருக்கீங்க, பல்க் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும், உங்கள் ஷாப்புக்கு நீங்கள் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும், வீட்டிலேருந்து சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே காருக்கு வைக்கிற மாதிரிங்க. காருக்கு இல்லைன்னா சென்சார், அதாவது சோலாரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ க்யூட்டான பீசஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக் வச்சு தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இது நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும், வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயே இந்த கேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டுங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்ஸ். ஸோ கீழே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த மாதிரி லைட்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே ஃபுல்லுமே அந்த கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லுமே நமக்கு அந்த ஜீசஸ், மேரிமா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஹேங்கிங் இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். சேம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு தான். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதை ஒரு கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி. ஸோ லைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, அதுக்கு லைட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும், செம்ம க்யூட். இது எல்லாமே ஷோ பீசஸ் தான். நான் காட்டுறது சாம்பிள்ஸ். அதுலேயே வந்து நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி நீங்கள் லைட் எஃபெக்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் பார்க்கலாம். ஆனால் அதில் சைஸஸ் இருக்கா நமக்கு? இதில் சைஸஸ் இருக்குது. எல்லா சைஸஸுமே, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், உள்ள லேம்ப் இருக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ சேம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட் இருக்கிற மாதிரி, எல்லாம் லைட்ஸ் தானே, இது லைட் இருக்கிற மாதிரி தான். இதில் வந்து நிறைய டிசைன்ஸ் கீழே பார்த்திங்கனாவே தெரியும், நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அதிலிருந்து தான் 1-2 வந்து எடுத்து காட்டிகிட்டு இருக்கோங்க. நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா நிறைய பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பன்னியில் வச்சுருக்காங்க, டெடியில் வச்சுருக்காங்க. இதெல்லாமே கீழே வந்து லைட்ஸ் ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்லேயே நமக்கு ஃபுல்லுமே லைட் எஃபெக்ட்ஸ் வித் நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டடில் கொடுத்துருக்காங்க. இதில் டிஃப்ரெண்ட்டான பிளான்ஸில் வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு
ஃப்ளவர்ஸில் வச்சுருக்காங்க. கலர்ஸ் பார்த்துக்கோங்க. எல்லாமே லைட்ஸ் ஆன் பண்ணி காட்டுறேன். இன்னுமே செம்ம க்யூட். இந்த மாதிரி பேப்பர் வெயிட் தாங்க பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. யூஸ்வலாக வைக்கிற பேப்பர் வெயிட்டை விட இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட். இதெல்லாமே இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். அப்சைட் டவுன் நம்ம டர்ன் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாமே பேப்பர் வெயிட் தான். பேப்பர் வெயிட்டில் நிறைய இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கனாவே தெரியும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான பீசஸ்ங்க. இது வந்து பேப்பர் வெயிட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. வித் ஹோல்டரோட பென் ஹோல்டரில் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பேப்பர் வெயிட் தான். இங்கே இருக்கிற சில சாம்பிள்ஸ் தாங்க நான் எடுத்து காட்டுறது. நீங்கள் நேராக வாங்க. எல்லாத்துலேயுமே நமக்கு டிசைன்ஸும் இருக்குது. அதே மாதிரி இதில் கலர்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் ரொம்பவே க்யூட். இதெல்லாமே செம்ம சூப்பர் பீசஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. தாஜ்மஹல் இருக்கிற மாதிரிலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா வித் நமக்கு பென் ஹோல்டரோடவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கார் ஷேப்பில் இருக்கிற பேப்பர் வெயிட். அப்படியே வாபிள் ஆகிட்டே இருக்கும். பார்த்திங்கனாவே தெரியும். உள்ளே வந்து ஏதாவது ஒரு டால் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டு. இது லைட் எஃபெக்ட் பேட்டரி ஆப்ரேட்டடுங்க. லைட் எஃபெக்ட் பேட்டரி போட்டோம் அப்படின்னா லைட் வரும். இதுலேயும் நமக்கு பென் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. மக்ஸ், ஜக்ஸ், கண்டெய்னர்ஸ் அந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். யூனிக்கான பீசஸ் தான். பர்த்டேஸ்க்கு, ரிட்டன் கிஃப்ட்டுக்கு, இல்லை ஓன் யூஸ்க்கு நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை பல்காக உங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு, காஃபி ஷாப்ஸ்க்கெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். சிராமிக்கில் வச்சுருக்காங்க. பிளாஸ்டிக்கில் இருக்காது, ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் சிராமிக்குங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ கிட்ஸுக்கு இது பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு சொல்லி தோணும். கிட்ஸுக்குன்னே நிறைய அட்ராக்ட் ஆகிக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வித் லிட், வித்தவுட் லிட். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாம்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே சிராமிக்ங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. அதில் வெரைட்டிஸ் நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். அது போக இந்த மாதிரி சிப்பர்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. சிப்பரில் நிறையவே வெரைட்டிஸ் இருக்குது. அது போக இந்த மாதிரி உண்டியல், இந்த மாதிரி பிகி பேங்க் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான யூனிகார்னில் இருக்குது. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இது சேம் நமக்கு இந்த சிராமிக்கில் வர கண்டெய்னர்ஸ், மக்ஸ் அதெல்லாமே. ஸோ இது ரொம்பவே அட்ராக்ட் ஆச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெட்டிங் டைமில் உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் மாதிரி வித் ஒரு மாதிரி ட்ரேயோட வேணும் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு கோமாதாவோட கொடுத்துருப்பாங்க. இதில் கலர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 3 பீஸ் அந்த மாதிரி சைஸஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதோட கலர்ஸ் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட கலர்ஸ். நான் பிகி பேங்க் சொன்னேன் இல்லையா, பிகி பேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு கலர்ஸ் இருக்குது. டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட்டுக்கெல்லாம் கிட்ஸுக்கு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அது போக இந்த மாதிரி உடன் ஸ்டாண்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்கள் வித்தியாசமாக பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சேம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஆஃபீஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். பென் ஹோல்டர் அந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே இந்த பென் ஹோல்டர் தான். இது ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக நமக்கு உடன் ஒரு மாதிரி ஷோ பீஸ் தான். ஸோ இதில் மியூசிக் வர மாதிரி, லைட் எஃபெக்ட்ஸ் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் வெயிட் தான். பைக்கு செம்மையாக இருக்குது. நமக்கு பார்த்திங்கனாவே தெரியும். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெஹிக்கல்ஸ் எல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும். இதெல்லாமே நமக்கு மியூசிக் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளேட் டெக்கரேட் பண்ணுற அந்த ஐட்டம்ஸ், அதாவது பாஸ்கெட்ஸ் இந்த மாதிரி வித் நெட்டோடவே பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நிறைய இருக்குது. இது ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெல்வெட் கிளாத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கனாவே தெரியும். இதுலேருந்து எதை எடுத்து காட்டுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குது. இது எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கு, அதுக்கப்புறம் தாம்பூலத்துக்கு வைக்கிற மாதிரி ஐட்டம்ஸாக தான் இருக்கும். அது போக இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லயும் வச்சிருக்காங்க. இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீர்தட்டை எடுக்கிறதுக்கு, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பூக்கூட டைப்லேயே இருக்குது. இதில் நிறைய சைஸஸ் இருக்குது. ஓவல் ஷேப் வச்சுருக்காங்க, ஸ்கொயர் ஷேப் வச்சுருக்காங்க, கோல்டன் அண்ட் காப்பர் 2 கலர்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா இதில் நிறைய வச்சுருக்காங்க. இதில் மைன்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் இது ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக ஸ்டோன்ஸ் தான். எல்லா காடஸஸ் எல்லாத்துலேயுமே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முருகனோட ராஜ அலங்காரத்தில் எல்லா சைஸஸ்லேயுமே இருக்குது. அதே ஃபோட்டோ ஃப்ரேம்ஸில் தான் நமக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சைஸ்லேருந்தே இதை விட சின்ன சைஸ் வேணும்னா கூட இருக்குங்க. இதை விட பெருசு இங்கே பாருங்கள். முருகனோட ராஜ அலங்காரத்தை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டோன்லேயே கொடுத்துருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்டோன் விசிபிளாக தெரியுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள். இந்த ஆக்சசரிஸு, ஃப்ளவர்ஸு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோனில் வந்து வச்சுருக்காங்க. எல்லா காடஸஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து ஜீசஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை பாருங்கள். ட்ரெஸ்ஸையே ஃபுல்லு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. அதில் இந்த பீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க்குங்க. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா தெரியும் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. லக்ஷ்மி பார்க்குறீங்கனாலும் இருக்குது. பெருமாள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. அது ஃபுல்லுமே பேபி விநாயகருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக நமக்கு ஸ்டோனு ஸ்டோன் அப்படின்றத விட கிறிஸ்டல்ஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப க்யூட்டுங்க. இதெல்லாம் ஷோ பீஸாக வச்சாலும் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். நல்ல பாசிட்டிவ் வைப்பில் இருக்கும். ஸோ இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா பெருமாள் வச்சுருக்காங்க.
அதுலேயும் நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. சாய்பாபா பாபாவோட ஃபோட்டோஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ராதே கிருஷ்ணாவில் பார்க்குறீங்கனாலும் இருக்குது. அதே மாதிரி பாபாவோட இந்த ஃபுல் இமேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வால் கிளாக் செக்ஷனில் தாங்க இருக்கும். நடக்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வால் கிளாக் இருக்குது. ஸோ பாருங்கள், யூஸ்வலாக பார்க்குற வால் கிளாக்ல இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீனரிஸ் பேஸ் பண்ண வால் கிளாக், ஃபோட்டோ கொலாஜ் வச்சுருக்கிற மாதிரி வால் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், லைட் வெயிட்டு. இங்கே பாருங்கள், ரொம்பவே க்யூட்டான கலெக்ஷன்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஷாப்புக்கு இல்லை உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் நிறைய வேணும் அப்படின்னா இதெல்லாமே பார்க்கலாம். சுற்றி இங்கே வந்து பாக்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே வந்து வால் கிளாக் இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ரவுண்டு என்னன்னு பார்த்துடலாம், அப்படியே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நான் முன்னாடி காட்டேன் இல்லையா, அதுலேயே எல்லாமே பல்க். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க, அதனால் எல்லாமே இந்த மாதிரி பல்காக தான் வச்சுருப்பாங்க. ஸோ டிசைன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. அங்கே எடுத்து வச்சுட்ருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதெல்லாம் பாருங்கள், யூஸ்வலாக பார்க்குற டிசைன்ஸ்லேருந்து இனி அடுத்தடுத்தது காட்டுவேன் பாருங்கள். அதெல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வால் கிளாக்கோட டிசைன்ஸ் தான். பெரிய சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சேம் நமக்கு பெரிய சைஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வால் கிளாக் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ஃபோட்டோ கொலாஜோட நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை வெறும் ஃபோட்டோ கொலாஜ் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கனாலும் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல்சேல் ஷாப்புங்க, நம்மளால் எல்லாமே எடுத்து காட்ட முடியாது. இதெல்லாம் பாருங்கள், ஏன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஓ, ரேடியம்ங்க, நைட் க்ளோ. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும் தெரியும். செம்ம க்யூட்டாக இருக்குல்ல இது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற கலெக்ஷன்ஸு. இது பாருங்கள், வாவ், எல்லாமே அந்த விண்டேஜ் ஸ்டைலில் நீங்கள் வால் கிளாக் பார்க்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம். ஓ, ஆஃபீஸ் கிளாக்கு ஹேங்கிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கா, அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யூஸ்வலாக பார்க்குற டிசைன்ஸை விடவே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், விண்டேஜ் ஸ்டைல். இதெல்லாமே விண்டேஜ் ஸ்டைல் வால் கிளாக், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குங்க. இது பாருங்கள், செம்ம க்யூட்டு. வித் கேலண்டரோட வரும்லண்ணா, இது கேலண்டரோட நீங்கள் வால் கிளாக் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இருக்குப்பா. செம்ம வெயிட்டுங்க இது. வாவ், பார்க்குறீங்க வுட்டன் ஃபினிஷுங்க, ஆனால் லைட் வெயிட்டு. வுட்டு கிடையாது, லைட் வெயிட். அந்த ஃபினிஷ் வந்து பார்த்திங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாருங்கள், இது வந்து நமக்கு எல்லாருக்குமே இந்த டிசைன் பிடிக்கும், எல்லாருக்கு வீட்லேயுமே இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனில். ஸோ இது பாருங்கள், முருக பக்தர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு வால் கிளாக் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கணுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அம்சமாக முருகரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கார். ஸோ இது பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஷாப்பில் ஏகப்பட்டது இருக்குது, எடுத்து காட்ட முடியல. அவங்களே வந்து மேலாப்பில் இருக்கிறத எடுத்து காட்டுறாங்க, உள்ளே வந்து போய் பார்க்கவே முடியல. இது ஓ வா, இதெல்லாம் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. எடுத்து நிஜமாக காட்ட முடியலைங்க, அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. இது அதை விட பெருசா இல்லை இதை விட பெருசு இருக்காண்ணா? இதை விட பெருசு இருக்குங்க, தூக்கவே முடியல, அவ்வளோ பெருசாக இருக்குது. இது எல்லாமே வால் கிளாக் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள். இதெல்லாமே மான் அஜந்தாவான அது அஞ்சலி. ஓகே, அஞ்சலி. இது பாருங்கள், தூக்கவே முடியல, நல்ல வெயிட்டு. ஸோ பெரிய ஹால் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய வால் கிளாக்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம அந்த ஸ்டோன் ஒர்க்கில் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே நமக்கு வந்து வால் கிளாக், அந்த கிளாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு இல்லைனா கமர்ஷியல் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது பார்க்கலாம். இது பாருங்கள், எடுத்து காட்டிகிட்டே இருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு கிளாஸ் எஃபெக்ட்ஸில் வேணும், சின்ன சின்ன ஐட்டம்ஸில் வேணும் அப்படின்னா கூட, கிஃப்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கூட நிறையவே இருக்குது. போதும்ண்ணா, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. 100 எல்லாம் கிடையாதுண்ணா, இதை சுற்றி 1000 பீஸ்க்கு மேலே இருக்கும் போல். ஸோ அதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். வர முடியல அப்படின்னாலும் ஒன்றுமே பண்ண முடியாது, ஏன்னா இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் கிடையாதுங்க. டேரெக்டாக விசிட் பண்ணி தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை சின்ன ஷாப் இருக்குது, எனக்கு பெரிய ஷாப்பு அங்கே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பல்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டு ஷாப்பு. ஏன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஹோல்சேல் ஷாப் அப்படின்றனால நம்ம வேறு எங்கேயுமே போக தேவையில்லை. நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ்க்கான ஒரு ஹோல்சேல் ஷாப் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் கொடுக்குற, செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.